இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு அடிப்பகுதியையும் கோடிட்டுக் கொள்ளுங்க. இது ஒரு அடிப்பகுதி, இது ஒரு அடிப்பகுதி. அந்த ஒவ்வொரு அடிப்பகுதியும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்பர்ஸ் போடுங்கன்னு சொன்னேன். 1 2 3 பிரிக்கப்பட்டிருக்கு. 1 சக 2 சக 3. அடுத்த அடிப்பகுதி 1 2 பிரிக்கப்பட்டிருக்கு. அதையும் நாங்க எழுதி கொள்வோம். ரைட். இப்ப மேல உள்ளதை நாங்க கூட்டினா எத்தனை? 1 2 3 3 3 6. அடுத்து அந்த நீல நிறத்துல எழுதின பகுதியை நாங்க கூட்டினா எத்தனை? 3. ஆகவே இதுல மொத்தம் எத்தனை முக்கோணிகள் இருக்கு? 9 முக்கோணிகள் இருக்கு. இதான் செய்முறை. நாங்க ஒவ்வொன்றா எண்ணும் போது சில நேரம் விடுபட்டுரும். அந்த நேரம் விடப்பிழையா வந்துரும். ரைட், ஓகே. எல்லாரும் சரியா செய்திருக்கீங்களா? இந்த கேள்வியில சதுரங்களோட எண்ணிக்கையை காண தேவையில்ல, முக்கோணிகளோட எண்ணிக்கையை மட்டும் எழுதுங்க. சரியா? இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? முக்கோணிகளோட எண்ணிக்கை மட்டும் எழுதுங்க. இன்னும் நான் சதுரங்கள் காண்றது உங்களுக்கு படிப்பிக்கல தானே? கவனிங்க. இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை மட்டும்தான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சதுரமோ செவ்வகமோ இப்படி தந்து அது பிரிக்கப்பட்டிருந்தா அதுல எப்படி காண்றதுன்னு சொன்னேன். 1 2 3 4ன்னு போடுங்க. போட்டு அதை 2ஆல பெருக்கு. அந்த 4 2ஆல பெருக்குனா 8. ஆகவே இந்த சதுரத்துக்குள்ள 8 முக்கோணிகள் இருக்கு. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? சிவப்பு நிறத்துல காட்டி இருக்கிறதுல 8 முக்கோணிகள் இருக்கு. ரைட், ஓகே. அப்ப அதுல 8 இருக்கு, அது அப்படியே வைப்போம். ரைட். அடுத்தது அது இல்லாம பாருங்க, அந்த சிறிய சிறிய முக்கோணிகள் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அது இல்லாம இது ரெண்டையும் சேர்த்தா ஒன்று வரும்ல. 1 2 3 4. இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 20 முக்கோணிகள் இருக்கு. ரைட். யாராவது பிள்ளையா செய்திருந்தீங்கன்னா எழுதி கொடுங்க. இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிக்கோட பார்க்கணும்னு. ரைட். இந்த அடிக்கோடு எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு? இது இந்த கோடை விட்டுருங்க. சரியா? அப்ப விட்டா 1 2 3. அப்ப நாங்க அதை எழுதுவோம். 1 2 3. அப்ப இந்த இடத்துல 6 இருக்கு. ரைட். அடுத்தது இங்க ஒரு அடிக்கோடு இருக்கு. ஆனால் அந்த அடிக்கோட எண்ணுவோம், ஆனா நாங்க கூட்ட மாட்டோம். ஏன்னா இந்த முக்கோணி ஏற்கனவே கூட்டப்பட்டுருச்சு. இந்த முக்கோணி ஏற்கனவே கூட்டப்பட்டுருச்சு இல்லையா, அந்த பெரிய முக்கோணியோட. ஆகவே நாங்க அதை கூட்டுறதுல 1 2 1 2ன்னு மட்டும்தான் எண்ணி போடுவோம். ஆகவே 2 முக்கோணிகள் தான். ஆகவே மொத்தம் எத்தனை முக்கோணிகள் இருக்கு? 8. அது இன்னும் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஏற்கனவே சொல்லிட்டு 1 2 3 இதை கூட்டினா 6 வருது தானே. ரைட். 6 இல்லாம இந்த 1 7, இது 1 இருக்கு 8. அப்போ மொத்தம் 8 இருக்கு. சரியா? திரும்ப நாங்க இத 1 2ன்னு கூட்டுவோம்னு சொன்னா 3 வந்துரும். 3 வந்தா விடப்பிழைச்சு போயிரும். ஏன்னா இந்த முக்கோணியை நாங்க ஏற்கனவே இந்த பெரிய முக்கோணியோட எண்ணிட்டோம். இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே எண்ணிட்டோம். இது எல்லாமே ஃபுல்லா எண்ணிட்டோம். அப்ப நாங்க திரும்ப அந்த ஒரு முக்கோணியை எண்ணணும்னு சொன்னா விட 9 வந்துரும். அதனாலதான் அந்த 1 அந்த செய்முறையில அங்க கூட்டல. புரிஞ்சுதா? ரைட். 8 விட வந்துச்சு உங்களுக்கு? நான் நினைச்சேன் அந்த செய்முறையில தான் செய்திருப்பீங்க. ரைட். அப்ப அந்த விஷயமெல்லாம் கவனமா எடுத்துக்கணும். ஒரே செய்முறை 2 இடங்கள்ல வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? ரைட். ஏன்னா நாங்க ஸ்டார்ட்லயே இது கூட்டும் போதே நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த செய்முறை சொல்லி கொடுக்கும் போதே இது 1
ரைட்? இது 2, இது 3 முக்கோணி. அது இல்லாம இது அப்படியே சேர்த்து 4, இது அப்படியே சேர்த்து 5, இந்த பெரிய முக்கோணியோட சேர்த்து தான் 6 வருது. அப்ப அப்படி எண்ணின பிறகு திரும்ப நாங்க இது எண்ணுறது சரி. 1, இது 1, 2 எண்ணுறது சரி. திரும்ப இது கொண்டு வந்து திரும்ப இது எண்ணுறதா? இது இங்கதான் எண்ணிட்டோமே நாங்க. அந்த இந்த செய்முறைக்குள்ள எண்ணிட்டோம் அத. சரியா? அப்ப அதனாலதான் அந்த பெரிய முக்கோணி எண்ணலாம் 1, 2ன்னு சின்னதை மட்டும் எண்ணணும். சரியா? ரைட். ஓகே. அடுத்து பார்க்கலாம். புள்ளிக்கோட்டில் வரவேண்டிய உருவை தெரிவு செய்க. முதல்ல இந்த பெட்டியில ஒரு இது இருக்கு டீச்சர். ஓகே. ஒரு வட்டம் இருக்கு. அப்புறம் இன்னொரு பெட்டில 2 வட்டம் போட்டு அதுலுக்கு இன்னொரு வட்டம் இருக்கு டீச்சர். மூணாவதுல இன்னொரு பெட்டி சதுரம் போட்டு அதுலுக்கு 3 வட்டம் போட்டு நடுவுல இருக்கிறதுக்கு இது பண்ணிருக்காங்க டீச்சர். நான்காவதுக்கு டீச்சர் 3வது தான் டீச்சர் வரும். ஏன்னா அதுல வந்து 3 4 தான் டீச்சர் வரணும். அப்ப இந்த 2வதுல இது பண்ணிருக்கு டீச்சர். அப்ப 3வது தான் டீச்சர் வரும். 3வது விட தான் சரியான விடையா? ஆமா டீச்சர். ரைட். கவனிங்க, இந்த செய்முறை செய்யும் போது இந்த ஒரு பாக்ஸ நாங்க போட்டுக்கொள்வோம். ரைட்? முதலாவது உருவில் உள்ளது இங்க நாங்க வரைவோம். ரைட்? தனியே ஒரு வட்டம் இருக்கு. ரைட்? அதே மாதிரி 2வது உருவில் உள்ளதையும் நாங்க இதே உருவுல வரைவோம். நாங்க செய்முறை செய்யும் போது ரைட்? இரட்டை வட்டம் வருது. ஃபர்ஸ்டுக்கு தனி வட்டம், அப்புறம் இரட்டை வட்டம். 3வது படத்துல உள்ளத பாத்தீங்கன்னா தனி வட்டம் வருது. அப்போ 4வதுல என்ன வட்டம் வரணும்? இரட்டை வட்டம் டீச்சர். இரட்டை வட்டம் வரணும். ரைட்? இப்போ செய்முறை செய்தாச்சு. இந்த படம் எந்த இடத்துல இருக்கு? 2வது விட. அப்ப நாங்க செய்முறை இப்படித்தான் செஞ்சு பாக்குறது. கண்டிப்பா அந்த உருக்கல் கேள்வி தான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த கேள்வியில தான் பிழையும் விடுவாங்க. அப்ப நாங்க செய்முறை செய்யும் போது அதே மாதிரி ஒரு தனிய நாங்க வரைஞ்சுக்கிட்டு இந்த தனித்தனியே இருக்கிற உருக்களை நாங்க ஒரே படத்துல வரைவோம். ஒரே படத்துல வரையும் போது கடைசி விடையை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப செய்முறை செய்யுங்க பாப்போம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது கிரேட் 3 பேப்பர். நான் 3ல இருந்தே நாங்க போவோம். ஃபர்ஸ்ட்லயே எடுத்தது 5க்கு போனோம்னா உங்களுக்கு சிக்கலாயிரும். கேள்வி எல்லாம் புரியாம போயிடும். டீச்சர் இதுல இருக்கு டீச்சர். 1வது பெட்டியில வந்து டீச்சர் 1 2 3 4 இருக்கு டீச்சர். ஓகே. அதுல சதுரங்கம் இருக்கு டீச்சர். இதுல டீச்சர் 3 சதுரங்க அருங்கோணி, இது ஐங்கோணி, சாய் சதுரம். அப்ப 1 வரும் டீச்சர். ஒரு சதுரமும் முக்கோணியும் டீச்சர். ரைட். கவனிங்க, முதலாவதுல சதுரங்களை மட்டும் பார்ப்போம். 4 சதுரங்கள் இருக்கு. அடுத்து 2வதுல 3 சதுரங்கள் இருக்கு. அடுத்தது 2 சதுரங்கள் இருக்கு. அப்ப அடுத்து எத்தனை சதுரம் வரணும்? ஒரு சதுரம் வரணும். ஒரு சதுரம் வந்தா தானே இந்த சரியா இருக்கும் ஒழுங்கு. ரைட். இப்ப உள்ளுக்குள்ளத வச்சு பார்ப்போம். இங்க அருங்கோணி இருக்கு, இங்க ஐங்கோணி இருக்கு, இங்க 4 கோணங்கள் உள்ளது இருக்கு. அப்ப அடுத்து 3 கோணங்கள் உள்ளதுதான் வரணும். அப்ப இந்த 3 விடையில 3 கோணங்கள் உள்ளதுன்னு பார்த்தா முக்கோணி தான் வருது. எத்தனையாவது? முதலாவது விட தான் சரியான விட. இப்படித்தான் ஒவ்வொரு பகுதியா டெஸ்ட் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சதுரங்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள அந்த கோணங்களை, அந்த தளவடிவங்களை பார்த்தோம். அப்ப விட வந்துட்டு அடமன் கொடியும் திரண்டால் வாசிங்க. அடமன் இல்ல, பின்வரும் பழமொழிகளில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்து கோடிடுக. அடமன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அன்பான ஸ்நேகிதனை ஆபத்தில் அறியலாம். ரைட். ஓகே. பட் அந்த 3 விடையில என்ன விட வரும்?
மூணுமே திரண்டால் திரண்டால் திரண்டால்னு வருது. மூன்றாவது டீச்சர். எந்த திரண்டால்? மூன்றாவது. ரைட். வேற அடுத்து இரண்டாவதுல அன்பான சிநேகிதனை ஆபத்தில். இரண்டாவது டீச்சர். ரைட். அறியலாம். இதுல என்ன எழுத்து பிழை? மூன்றாவதுல என்ன எழுத்து பிழை? லா பிழை. ஆகவே மூன்றாவது விட வராது. இங்க திரண்டால்னு சொல்லும் போது இந்த ர வராது, பிழை. இந்த இடத்துல இன் பிழை. ஆகவே மூன்றாவதுக்கு மூன்றாவது விட, நான்காவதுக்கு இரண்டாவது விட. மேல கூற்ற வாசிச்சுட்டு விளங்கப்படுத்துங்க. கீழே உள்ள வடிவங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள பெறுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதனை அடிப்படையாக வைத்து வினாக்களுக்கு விடை தருக. 231 எனும் இலக்கத்திற்குரிய வடிவத்தை தெரிவு செய்க. முதலாவதுக்கு இரண்டாவது விட டீச்சர். ரைட். நாங்க விடைகளை போட்டு பார்க்கலாம். ரைட். வட்டத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 கொடுத்திருக்காங்க. இந்த சாய் சதுரத்துக்கு 3, வட்டத்துக்கு 2. ஆகவே இந்த விட வருமா? 232 வருது. ஆகவே இந்த விட பிழை. அடுத்தது வட்டத்துக்கு 2, சாய் சதுரத்துக்கு 3, அந்த ஸ்டாருக்கு 1. ஆகவே இங்க கொடுத்த விடையும் கரெக்டா இருக்கு. மூன்றாவது விடையும் செக் பண்ணலாம். இங்க 5, இங்க 3, இங்க 2, 532 வருது. ஆகவே அந்த விட பிழை. ஆகவே எத்தனையாவது விட? இரண்டாவது விடதான் சரியான விட. கண்டிப்பா செய்முறைப்படி செய்துதான் செய்யணுமா விடைகளை? மனக்கணிதத்துல செய்யக்கூடாது. ரைட். அடுத்த கேள்வி விளங்கப்படுத்துங்க. சதுரம் 5. எழுதுங்க. பென்சில் எடுத்து எழுதுங்க. பழகுங்க. எழுதி பழகுங்க. சதுரம் 5 சக சாய் சதுரம் சாய் சதுரம் 3 வட்டம் 2. அப்படி சார் இது இருக்குது. எல்லாத்தையும் கூட்டணும் டீச்சர். 5 சக 3 சக 2 கூட்டினா டீச்சர் 10 டீச்சர். வெரி குட். டிலோ. சரி. குட். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த சதுரத்துக்கு மேல அதோட பெருமதியை நீங்க எழுதி இருக்கணும். ரைட். ஓகே. சதுரத்துக்கு 5, சாய் சதுரத்துக்கு 3, வட்டத்துக்கு 2. எல்லாமே கூட்டல் அடையாளம் தான் போட்டிருக்காங்க. அந்த கணித செய்கைகள்ல கவனம் செலுத்தணும். சில நேரம் கூட்டல், கழித்தல், பெருக்கல்லாம் மாத்தி வந்தா விட பிழைச்சிரும். 5, 3, 8, 8, 2, 10. ஆகவே முதலாவது விடதான் சரியான விட. ஓகே. சேர்த்த விளங்கப்படுத்துங்க. முதல்ல கூற்ற வாசிக்கணும். முதலில் தரப்பட்டுள்ள இரு சொற்களுக்குரிய குறித்த தொடர்புள்ள உண்டு. அடுத்து வரும் சொற்களுக்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. மரங்கள் மரங்கள் எனின் பூக்கள். வெரி குட். இங்க ஒருமை இங்க பன்மையா மாறி இருக்கு. அப்ப இங்க உள்ள ஒருமை இங்க பன்மையா மாறணும். ஆகவே எத்தனையாவது விட? முதலாவது விட சரியான விட. வெரி குட். அடுத்தது ஓகே விளங்கப்படுத்துங்க. பழம். அடுத்து பாலம் மூன்றாவது விட டீச்சர். வெரி குட். அதாவது இந்த பழம்ல அரவு ஒன்று சேர்ந்திருக்கு. அதாவது குறில் சொல்
நெடில் சொல்லா மாறி இருக்கு. ஆகவே களம் நெடிலா மாறுனா என்ன வரும்? காலம் வரும். ஆகவே 3வது விட. வெரி குட். ஓகே, விளங்கப்படுத்துங்க. மரம் ஒன்றில் அணில் ஒன்றும் கிளி ஒன்றும் காகங்கள் 2 உள்ளன. அங்குள்ள பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கையை தெரிவு செய்க. அப்ப டீச்சர் இதுல 1வது விட 4, 2வது விட 10, 3வது விட 12 டீச்சர். அப்ப அணிலுக்கு 4 கால்கள் இருக்கு டீச்சர். ஓகே. கிளிக்கு 2 கால்கள் டீச்சர். காகங்கள் 4ன்னு சொல்லிருக்கு டீச்சர். அப்ப இதுக்கு 4 கால்கள் டீச்சர். அப்ப 2வது தான் டீச்சர் சரி. ரைட். செய்முறை எப்படி எழுதுவோம்? அணில்னு எழுதி கொள்வோம். அணிலுக்கு எத்தனை கால்கள்? 4 கால்கள். அடுத்தது கிளிக்கு எத்தனை கால்கள்? 2 கால்கள். அடுத்தது 2 காகங்கள். ஒரு காகத்துக்கு 2னா 2 காகங்களுக்கு 4 கால்கள். இப்ப கூட்டுனா எத்தனை? செய்முறை கண்டிப்பா செய்யணும். 10 கால்கள். பறவைகள் எல்லாத்துக்குமே 2 கால்கள். அப்படி இல்லைன்னா இப்படி செய்முறை கண்டுபிடிக்கலாம். 3 பறவை தானே. 3 பறவைனால 3 பறவைகளை, ஒரு பறவைக்கு 2 கால் தானே. 3 பறவை தர 2ன்னு பெருக்குனா பறவைகளுக்கு இப்ப 6 கால்கள் வந்துருச்சு. அப்ப அணிலுக்கு 4. அத இப்படியும் செய்முறை செய்யலாம். சரியா? ஆகவே 10 கால்கள் தான் சரியான விட. 4 மாம்பழங்கள் விலை ரூபாய் 40 எனில் ரூபாய் 50ற்கு எத்தனை மாம்பழங்கள் வாங்கலாம்? டீச்சர், என்னது 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் வாங்கலாமா? 50 ரூபாய்க்கு 5 மாம்பழங்கள் வாங்கலாம் டீச்சர். ரைட். எப்படி செய்முறை செய்யறது? டீச்சர் 2வது அதாவது 4 மாம்பழம் 40 ரூபா. அப்போ ஒரு மாம்பழம் எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்க 4 மடங்காக தானே இருக்கு. ஒரு நாள் 4. அதே 4ஆல என்ன செய்யணும்? ஒன்று இந்த விடைய காண வகுக்கணும். இல்லாட்டி இந்த விடைய 4 எத்தனையோட பெருக்குனா 40 வரும்னு பாக்கணும். அப்ப இந்த செய்முறை செய்யலாம். 10 4ஆல பெருக்குனா 40. அப்போ ஒரு மாம்பழத்திட விலை 10 ரூபாய். இப்படி செய்முறை செய்யலாம். அல்லது இதே மாதிரி எழுதணும். 4 மாம்பழம் 40 ரூபாய்னா ஒரு மாம்பழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இங்க 4ஆல வகுத்தனால தானே 1 விட வந்திருக்கு. 4 4ஆல வகுத்தனால தான் 1 விட வந்திருக்கு. அதே 4ஆல இந்த 40 வகுக்கணும். வகுத்தோம்னு சொன்னா இங்க என்ன விட வரும்? 10. அப்போ ஒரு மாம்பழம் 10 ரூபானா 5 மாம்பழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்ப என்ன செய்யலாம்? 5 மாம்பழம் தர 10, 50 ரூபாய். ரைட். இந்த செய்முறை எழுதணும். ஏன்னா இந்த செய்முறை அடிக்கடி வரும். ஐக்கியூல இந்த செய்முறை அடிக்கடி வரும். அப்ப இந்த செய்முறை நீங்க எழுதி கொள்ளுங்க கொப்பியில. ரைட். 4 மாம்பழம் 40 ரூபானா ஒரு மாம்பழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப என்ன செய்யணும்? 40 ரூபாய 4ஆல வகுக்கணும். வகுத்தோம்னா ஒரு மாம்பழத்தோட விலை வரும். ஏன்னா இந்த செய்முறை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்களாம். ஒவ்வொரு ஐக்கியூ கேள்விக்கும் செய்முறை வரும். இந்த செய்முறை வரும் அடிக்கடி. இடைவெளிக்கு பொருத்தமான எண்ணை தேர்வு செய்க. 3, 5, 7, 9, 11 டீச்சர். இரண்டாவது விட டீச்சர். ஏன் இரண்டாவது விட வந்தது? டீச்சர் 5 டீச்சர். ஓகே. 3 டீச்சர். 5, 7 டீச்சர். 9 தான் டீச்சர் வரும். ஏன் 9 வரும்? டீச்சர் இதுல 2 4ன்னு வரும் டீச்சர். 2 அதிகரிக்குது. 2 அதிகரிக்குது. பொது வித்தியாசம் 2.
அத கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம் 2. பாருங்க எல்லா எண்களுக்கு இந்த 2 எண்களுக்கு இடையில வித்தியாசம் எத்தனை? சக 2. இந்த அத நீங்க கண்டுபிடிக்கணும். 2 எண்களுக்கு இடையிலான பொது வித்தியாசம் 2. ஆகவே 7ஓட 2 கூட்டுனா 9 வரணும். சரியா? இப்ப 3க்கும் 5க்கும் இடையில வித்தியாசம் சக 2. இப்ப 5க்கும் 7க்கும் இடையில வித்தியாசம் சக 2. அப்ப அடுத்து வித்தியாசம் வரணும். சக 2 வரணுமா இருந்தா இந்த இடத்துல 9 வரணும். சரியா? ஆகவே எத்தனையாவது விட? இரண்டாவது விட. இந்த எண்கோளங்கள்ல இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? அது ஒற்றை எண்களா இருக்கலாம், இரட்டை எண்களாக இருக்கலாம், முக்கோண எண்களா இருக்கலாம், சதுர எண்களாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இந்த பொது வித்தியாசங்கள் வரலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. பரவாயில்ல, கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, விளங்கப்படுத்துங்க. பிழையா இருந்தா நான் சொல்லி தரேன். ட்ரை பண்ணுங்க. பிழையா விளங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. ஓகே. இதுல முதலாவது டீச்சர் 6, 6ஓட 2 கூட்டினா டீச்சர் 8, 8ஓட 2 கூட்டினா 10 டீச்சர். மூன்றாவது விடையில டீச்சர் மூன்றாவது இதுல டீச்சர் 18, 18ல 2 கழிச்சா 16, 16ல 2 கழிச்சா 14 டீச்சர். அடுத்து நடுவுல உள்ள டீச்சர் 4. அப்ப இதுல என்ன தெரியாது டீச்சர் 12. அப்ப இது டீச்சர் 4னா இன்னைக்கு 4 மூன்றாவது டீச்சர். சரி, ரைட். கவனிங்க, இந்த எண் சட்டத்துல இந்த கட்டத்துல மிக சிறிய எண் எது? 2. இதுல கேக்குறேன். இதுல 2 இருக்கா? 4 தான் மிக சிறியது. அப்போ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாப்போம். 4ல இருந்து 2 கூட்டினா 6, 6ல இருந்து 2 கூட்டினா 8, 8ல இருந்து 2 கூட்டினா 10, 10ல இருந்து 2 கூட்டினா 12, 12ல இருந்து 2 கூட்டினா 14, 14ல இருந்து 2 கூட்டினா 16, 16ல இருந்து 2 கூட்டினா 18. அப்ப இது வந்து ஒரு ஒரு வரைவு மாதிரி போகுது. அப்ப ஆகவே இந்த இடத்துல 2 நீங்க போட்டு பாருங்க. இப்ப இந்த கோலம் ஒண்ணு வருதா இல்லையா? பாருங்க. அப்ப அந்த கோலம் எப்படி வருது? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி சிம்பிளா யோசிங்க. பாக்கவே அந்த இடத்துல வர வேண்டிய எண் எது? முதலாவது விட டீச்சர். பகுதி 1ல கிரேட் 1 பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு 5 கேள்வி இருக்கும். கிரேட் 2 பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு 5 கேள்வி இருக்கும். கிரேட் 3 பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு 10 கேள்வி இருக்கும். அந்த இடத்துல 20 கேள்வி வந்துருச்சு. அப்ப நீங்க கிரேட் 5க்கு வந்த பிறகு 20 கேள்வி செய்ய முடியுமா முடியாதா? முடியும். கிரேட் 1 பிள்ளோட 5 கேள்வி இருக்கு, கிரேட் 2 5 கேள்வி இருக்கு, கிரேட் 3 10 கேள்வி இருக்கு. அப்ப 20 கேள்வி நீங்க சும்மாவே பாஸ் பண்ணிடலாம். 20 கேள்வி செஞ்சா 50 மார்க்ஸ் வந்துடும். மீதமுள்ள அந்த 20 கேள்வி தான் கிரேட் 4க்கும் 5க்கும் உள்ளதா இருக்கும். சரியா? அதனால ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிளா இருக்கும். அப்படியே இல்லைன்னா கூட நீங்க 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரியா? ரைட், ஓகே 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 விளங்கப்படுத்துங்க. கீழுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. இங்கு அதிக இருப்பது இருக்கு, வட்டத்துல வந்து 4 இருக்கு, சதுரத்துல வந்து 3 இருக்கு டீச்சர். வட்டத்துல தான் டீச்சர் கூட. முக்கோணிகள் எத்தனை இருக்கு? 3வது விட. 3வது விட டீச்சர். நான் கேக்குறேன் முக்கோணிகள் எத்தனை இருக்கு? 1 டீச்சர். ரைட், ஓகே. அப்ப நாங்க செய்முறை எப்படி எழுதணும்? முக்கோணிய வரைஞ்சு 1ன்னு எழுதணும், சதுரத்தை வரைஞ்சு 3ன்னு எழுதணும், வட்டத்தை வரைஞ்சு 4ன்னு எழுதணும். இப்ப அதிகம் இருப்பது எது? வட்டங்கள். வட்டம். ஓகே, வெயிட் வெயிட் வெயிட், இன்னொரு விட இருக்கு, வெயிட். அதிகம் இருப்பது என்னன்னு கேட்டிருக்கு. இங்க விட எப்படி கொடுத்திருக்காங்க? சதுரங்கள் கொடுத்திருக்காங்க, வடிவங்கள் கொடுத்திருக்காங்க, வட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க அதிகம் இருப்பது எது? வட்டங்கள். நோ,
வடிவங்கள் வடிவங்கள். விடைய பாருங்க. ரைட், நாங்க எடுத்தது கேள்வியை மட்டும் பார்த்துட்டோம், விடைய பார்க்கல. இது ஒரு வடிவம், முக்கோணி ஒரு வடிவம், தல வடிவம், சதுரம் ஒரு தல வடிவம், வட்டம் ஒரு தல வடிவம். ஆகவே இங்க அதிகமா இருப்பது என்னது? வடிவங்கள். அவ பாருங்க கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆகவே எத்தனையாவது விட? அப்போ எடுத்ததுமே நம்ம என்னத்தை யோசிச்சிருப்போம்? ரைட், விடைய பார்க்கல, விடைய பார்க்கல, கேள்வியை மட்டுமே வாசிச்சுட்டு என்ன முடிவு எடுத்துட்டோம்? வட்டங்கள் தான் அதிகமா இருக்குன்னு. ஆனா அங்க விடையில வடிவங்கள்னு ஒண்ணு தந்திருக்காங்க. ஆகவே இரண்டாவது விட தான் சரி. சரியா? ஓகே டீச்சர். ஓகே டீச்சர் நான் விளங்கப்படுத்துறேன் ஓகே டீச்சர். ஓகே. அதிக சமச்சீர் அச்சுகளை கொண்ட வடிவம் எது? டீச்சர் வட்டம் டீச்சர். வட்டத்துல தான் டீச்சர் நிறைய சமச்சீர் அச்சுகள் வரையலாம். ரைட், ஓகே ரைட். வட்டத்துல அதிகம் வரையலாம். அப்ப சதுரத்துல எத்தனை வரையலாம்? டீச்சர் இப்படி ஒரு கோடு வரும் டீச்சர். அதுக்கு இப்படி ஒண்ணு வரும் டீச்சர். ஓகே. இங்க இப்படி ஒண்ணு வரும் டீச்சர். இங்க ஆகவே எத்தனை? 4 டீச்சர். 4. முக்கோணில? முக்கோணில இப்படி ஒண்ணு வரும் டீச்சர். ரைட், நாங்க பாப்போம். இதுல முதலாவது விட தான் சரி. நாங்க இப்ப சமச்சீர் அச்சுகளை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அது பெரிய பகுதி உண்டு, அதை பார்ப்போம் நாங்க. சரியா? முதலாவது விடத்தம். ரைட், இந்த பேப்பரை அனுப்புற, செய்து வைங்க பிரிண்ட் எடுத்து. இல்ல தலைப்பு போடுங்க, தல வடிவங்கள்னு தலைப்பு போடுங்க. தல வடிவங்கள். தல வடிவங்கள்னு சொல்லும் போது 2 பரிமாணங்கள் தான் இருக்கு. நீளம் அகலம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள தட்டையான பகுதியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா விளங்கணுமா இருந்தா அது தட்டையான ஒரு பகுதியா மட்டும்தான் இருக்கும். ரைட், அந்த தல வடிவங்களுக்குள்ள என்னென்ன வரும்? வட்டம், முக்கோணி, சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், ஐங்கோணி, அருங்கோணி, எண்கோணி, நாட்பக்கல்கள், இணைகரம், இந்த மாதிரி பகுதி எல்லாமே வரும். ரைட், 2 பரிமாணங்கள் தான் இருக்கும். அதுவும் நீளம் தராகலம் அதுக மட்டும்தான் இருக்கும். சரியா? ரைட், இதை எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எழுதி பெயர்களை எழுதி கொள்ளுங்க. இப்ப வட்டம்னு எழுதுனீங்கன்னு சொன்னா பக்கத்துல வட்டம்னு எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்க சமச்சீர்களை பார்க்கலாம். சமச்சீர்னு சொல்லுது சமனா மடிக்க கூடியதா இருக்கணும். சில நேரம் பரப்புன்னு எடுத்துக்கிடுவாங்க. பரப்பு வேற, சமச்சீர் வேற. இப்போ வட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வட்டத்தை இப்படி சரி பாதியா மடிக்கிறோம். சரியா? இப்படி சரி பாதியா மடிக்கும் போது இந்த விளிம்பும் இந்த விளிம்பும் கரெக்டா இணையணும். இப்ப இணையும் போது அந்த மடிச்ச இந்த அச்சு தான் சமச்சீர்னு சொல்லுவோம். இப்ப பரப்புன்னு சொல்லும் போது உதாரணத்துக்கு பரப்புனா உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்? வெயிட், ரைட். சமச்சீர்னு பரப்புன்னு சொல்லும் போது இந்த பகுதியும் சமன். ஆகவே இந்த பகுதியும் சமன். அப்ப இத பரப்பா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சமச்சீர்ன்றது வேற. சமச்சீர்ன்றது என்னது? இப்படி சமமா மடிக்கும் போது அந்த 2 விளிம்புகளும் சமனா பிரியிற அந்த 2 விளிம்புகளும் கரெக்டா ஒன்னோட ஒன்று இணையணும். இணையும் போது அந்த கணக்கா நாங்க மடிச்சிருந்தோம்னா இந்த அச்சதான் சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம். புரியுதா? சமச்சீர் அச்சுன்னா என்னன்னு? சமமா மடிக்கும் போது அந்த விளிம்புகள் கரெக்டா இணையணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப முதலாவது வட்டத்துக்கு எழுதுவோம். வட்டத்துக்கான சமச்சீர்கள் எத்தனை? சொல்லுங்க. நிறைய இருக்கு. வட்டத்தை எந்த சைட்ல வேணாலும் சமமா மடிக்கலாம். இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், எப்படி வேணாலும் மடிக்கலாம். அப்ப அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? பல சமச்சீர் எத்தனை? பல சமச்சீர்கள் உண்டு. பல சமச்சீர்கள் உண்டு. அதிக சமச்சீர்களை கொண்டது வட்டம் தான்.
அப்ப இது ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாம் படுத்து சொல்லுவாங்க சமச்சீர் அச்சை வச்சு. ரைட்? அப்ப நீங்க அதுக்கு எப்படி எழுதுவீங்க? வட்டத்துல பல சமச்சீர்கள் உண்டு. அடுத்தது சதுரத்தை எடுத்துக்கொள்வோம். சதுரத்தை ஒன்று இப்படி இடைவிட்ட கோட்டால சமச்சீர் வரைங்க. இப்படி வரைய மடிக்கலாம். மடிச்சா 2 விளிம்புகளும் இணையும். அல்லது கிடையாக இப்படி மடிக்கலாம். அல்லது இப்படியும் மடிக்கலாம். மூளைக்கு மூளை மடிக்கலாம் சமச்சீர். இடைவிட்ட கோட்டால வரைங்கலாம். நான் எனக்கு நீட்டா வரையுதுல ஸ்கிரீன்ல. அப்ப இங்க எத்தனை சமச்சீர் அச்சுகள் இருக்கு? 4 சமச்சீர்கள் உண்டு. சதுரத்துல 4 சமச்சீர்கள் உண்டு. இடைவிட்ட கோடால வரைங்க. நீட்டா ரூலர் இல்லாம வரையறல. கொஞ்சம் விலகி இருந்தாலும் பிழை போட்டுருவாங்க. இப்ப மீதம் உள்ள தளவடிவங்கள்ல நீங்க சமச்சீர்களை வரைஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை பார்ப்போம். சரியா?